ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மனம் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கருணைக்கிழங்கு, தேங்காய் துருவந்து 1 கப்பு, தயிர் 250 ml, கல்லுப்பு தேவையான அளவுக்கு, ஜீரகம் 2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு, பச்சை மிளகாய் 5, 2 காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றி இந்த கருணைக்கிழங்கையும் போட்டுக்குவோம். உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். கருணைக்கிழங்கு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப் போட்டுக்கலாம் ஜாரில். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி முடிச்சிட்டோம். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது கட் பண்ணால் கட்டாது பாருங்கள். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதில் கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. அடித்து வச்ச தயிரை ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்பை தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை மோர் குழம்புல போட்டுக்கலாம். இப்போது கருணைக்கிழங்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.